ஹாய் பட்டீஸ், நான் மதி. ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்ல போகிறேன், ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபியூ இயர்ஸ் பேக் சென்னையில் நாங்கள் இருந்தோம். அப்போ எங்களோட நெய்பராக இருந்த ஹேமாக்காவோடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் தான் இது. சென்னையில் எந்த இடன்றதை நான் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அதே போல் ஹேமாங்கிறதும் அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது. இப்போ கதைக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் ஹேமாக்கா இருந்தாங்க. ஹேமாக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா, அவங்க கூட அவங்களோட மாமியாரும் இருந்தாங்க. அவங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த பாட்டிமா ஹேமாக்காவுக்கு நிறைய ரூல்ஸாக போட்டு வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடணும், ட்ரெஸ்ஸுனா சாரீ மட்டும்தான் கட்டணும், ஹேர் கட் பண்ணக்கூடாது, அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது. வேற என்ன போட்டாங்க, எப்படின்னா அவங்க வீட்டில் ஹேமாக்கா தான் சமைப்பாங்க. ஆனால் சாப்பிட்றதுல வந்து ஃபஸ்ட்டு ஆம்பளைங்க சாப்பிட்ணும், அப்புறம் பெரியவங்க சாப்பிட்ணும், அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ணும், அப்புறம் தான் ஹேமாக்கா சாப்பிட்ணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் அவங்க போட்டு வைப்பாங்க. ஆனாலும் ஹேமாக்காவுக்கு வந்து கோவமே வராது. அவங்க அப்படியே சாஃப்டாக அமைதியாக அப்படியே தான் சைலண்ட்டாக இருப்பாங்க. இத்தனைக்கும் ஹேமாக்கா வந்து டெய்லராக இருந்தாங்க. அவங்க வந்து ப்ளவுஸு, சுடிதாரு, யூனிஃபார்ம் இந்த மாதிரிலாம் தைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்கனாமிக்லி அவங்க இண்டிபெண்ட்டாக தான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க அந்த பாட்டிமா சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு கோவமே வரல. அவங்க ஹஸ்பண்ட் திட்டினாலும் சண்டை போட்டாலும் இவங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டால் கூட என்ன பண்ணாலும் சரி, இவங்க அப்படியே அமைதியாக தான் இருப்பாங்க, சாஃப்டாக தான் இருப்பாங்க, எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அதிசயமாக இருக்கும். ஹேமாக்காவோட நாத்தனார் வீடு, அதாவது அந்த பாட்டியோடைய பொண்ணு வீடு இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. பக்கம்லாம் ரொம்ப பக்கம் இல்லை, ஒரு 3 to 4 kilometers அந்தளவு டிஸ்டன்ஸில் தான் இருந்தது அவங்க வீடு. இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்டர்டே ஃப்ரைடே ஈவினிங்கே அந்த பேத்தி ஹேமாக்காவோட பொண்ணு அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹேமாக்காவோட ஹஸ்பண்டு கூட வேலை முடிச்சுட்டு டேரெக்டாக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க சாட்டர்டே சண்டேல அங்கே தான் இருப்பாங்க. அது போல் என்ன ஃபெஸ்டிவல் ஆனாலும் சரி, பெரிய ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க வீட்டில் தான் கொண்டாடுவாங்க. இங்கே ஹேமாக்கா எப்போவுமே தனியாகவே தான் இருப்பாங்க. இவங்க எந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடி கூட நாங்கள் பார்த்துட்டே கிடையாது. இவங்க லோன்லியாக அப்படியே இருப்பாங்க. ஆனாலும் யார்கிட்டையும் எதுவுமே பேசிக்கவும் மாட்டாங்க, அவங்க குறைய வந்து சொல்லிக்கவும் மாட்டாங்க. ஒரு நாள் நைட்டாக ஹேமாக்கா வீட்டில் வந்து ஒரே சத்தம். அவங்க வீட்டில் சண்டை நடந்துட்டு இருந்தது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேமாக்கா கூட சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு டோர் லாக் பண்ணிட்டார் அந்த அண்ணா. ஹேமாக்கா மட்டும் வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தெருவிலையே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா போய் கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, பரவாயில்லம்மா, கொஞ்ச நேரத்தில் சண்டை சரியாக போயிடும், நான் திருப்பி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னாங்க. அந்த ஏரியாவில் பெருசாக பயமெல்லாம் கிடையாது. அதனால அம்மாவும் வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா எப்போ வாக்கிங் முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போனாங்கன்னு தெரில. மறுநாள் காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் டே வந்து நார்மலாக இருந்தது. அந்த அக்கா ஹேமாக்கா வந்து எப்போவுமே சைலண்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்க முகமே ரொம்ப சாந்தமாக இருக்கும். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தா ஹேமாக்கா ரொம்ப அப்படியே கோபமாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க ஹார்ஷாக வார்த்தையெல்லாம் பேசலை, பட் அவங்கள பார்க்கவே ரொம்ப அவங்க கோபமான ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஃப்ரைடே அன்றைக்கி நைட்டு ஒரு 12:30 இருக்கும். ஹேமாக்கா வீட்டில் வந்து யாரோ அவங்க வீட்டுக்கு ஏதோ தட்டுற மாதிரி, காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. இவங்க வழக்கம் போல் ஏதோ சண்டை போல இருக்காங்க வீட்டில் அப்படின்ட்டு நாங்கள் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு எங்கள் வீட்டு காலிங் பெல் யாரோ அடித்தாங்க. யாரும் போய் பார்த்தா அந்த அண்ணா தான். அந்த அண்ணா வந்து எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வெளியே போனாங்க. அப்புறம் நான்லாம் தூங்கிட்டேன். மறுநாள் மார்னிங் தான் என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுது. இந்த அண்ணா எத்தனை முறை காலிங் பெல் அடித்தோ, கதவை தட்டியோ ஹேமாக்கா டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதனால இவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டு காரிடரில் வந்து சேர்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த சேரில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவங்க வீட்டு கார்டனில் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியா பக்கம் திருடங்கன்ற பயம்லாம் அதுவும் இல்லை. அதனால் இந்த நைட் நேரத்தில் யாரோட கார்டனில் வந்து நடக்கிறது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்னு இந்த அண்ணா போய் பார்க்கும்போது அங்கே ரம்யாக்கா தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கேன், இவன் வந்து கார்டனில் நின்றுட்டுருக்கா, இவன் எப்படி நம்மளை க்ராஸ் பண்ணி போனா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு உடனே வந்து வெளியே தள்ளி கதவை சாத்திடுறேன், அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துருக்காரு. அந்த டோர் வந்து லாக்கில் இருந்திருக்கு. டோர் வந்து லாக்கில் இருக்கணும். இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம இங்கே தானே உட்காந்துட்டே இருந்தோம் வாசலில், ஸோ நம்மளை க்ராஸ் பண்ணி போன மாதிரி தெரியல, அதனால பேக் டோர் வழியாக தான் போயிருக்க முடியும், நம்ம வேகமாக போயிட்டு பேக் டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு இவர் அந்த கார்டன் பக்கம் போகலான்னு பார்க்கும்போது ரம்யாக்கா என்ன பண்ணிட்டாங்க, மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவன் எப்படி அவ்வளோ தூரம் வெளியே போனால் சரி, போயிட்டா நம்ம பேக் டோர் வழியாக உள்ளே போயிட்டு
டோர் லாக் பண்ணிடுவோன்ட்டு இவர் பேக் டோருக்கு போய் செக் பண்ணியிருக்காரு. அந்த டோருமே லாக்கில் தான் இருந்திருக்கு. 2 டோருமே லாக்கில் இருக்கே, கீயை கொடுன்னு சொல்லி ஹேமாக்கா கிட்ட சண்டை போட்டு கத்திக்கிட்டே அவரும் மெயின் கேட் வழியாக வெளியே வந்து ரோட்டில் வந்து ஹேமாக்காவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹேமாக்கா வந்து இவரை பார்த்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே கொடுக்கவே இல்லை. அந்த கோவமான ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதே ஃபேஸில் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். ஒரு 2 ஸ்ட்ரீட்டை தள்ளிட்டு ஒரு வீட்டு பக்கம் போயிருக்காங்க. அங்கே ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் கூட எரிஞ்சிட்டு தான் வந்திருக்கு. எங்கே அந்த ஆஃபெல்லாம் ஆகலைல்ல, ஸ்ட்ரீட் லைட்டு எரிஞ்சிருக்கு. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் வீடு, அது ஸ்ட்ரீட்டோட எண்டு கூட இல்லை, நடுவில் ஒரு வீடு. அந்த வீட்டு பக்கம் போயிருக்காங்க ஹேமாக்கா. இவரும் பின்னாடியே போயிருந்துருக்காரு. ஒரு செம்ம கோவத்தில் போயிருக்காரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டு கேட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த அண்ணா பார்த்துட்டு அப்படி வாங்க நீ உள்ள வா அப்படின்ற மாதிரி கையிலேயே ஆக்ஷன் சைகை பண்ணிவிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே உள்ள போயிருக்காங்க. இவர் வேகமாக ஓடி வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கா, அந்த வீடு வந்து அது வந்து கேட்டே வந்து பூட்டு போட்டிருக்கு. உள்ளார டோரும் லாக்கு, வெளியில் கேட்லேயும் பூட்டு போட்டிருக்கு. அந்த வீட்டில் இப்போதைக்கு யாருமே இல்லை. அது வந்து ஸ்டெல்லாக்காவோட வீடு. அந்த வீட்டில் வந்து இப்போதைக்கு யாருமே இல்லை. கேட்டு ஓப்பரில் இருந்தால் கூட ஹேமாக்காவை அந்த வீட்டுக்குள்ளே போனாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கேட்டு ரொம்ப பெரிய கேட்டு, சின்ன கேட்டு கூட கிடையாது, எதிரி குதிச்சுலாம் போக முடியாது. இதை பார்த்த உடனே இந்த அண்ணனுக்கு வந்து கோவமெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரை சுற்றி அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்தவர் தான். ஓடி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடித்து எங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரம்யாவுக்கு வந்து ஏதோ நடந்துருச்சு போல இருக்குது, எங்களுக்கு வந்து சண்டேல வந்து ரம்யா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா போல இருக்குது, நான் ரம்யாவோட ஆவியை தான் பார்த்தேன், அது வந்து ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு போச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ நம்ம போலீஸ்க்கு போகணுமா, என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக அவர் பேசியிருக்காரு. அப்போ எங்கள் மாமா போயிட்டு சரி பயப்படாத நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு காலிங் பெல் அடித்தா ஒரே ஒரு பெல்லு தான். உடனே டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஹேமாக்கா. ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரையும் சும்மா பார்த்துட்டு அவங்க திருப்பி பெட்ரூம்குள்ளே போய் படுக்கிற மாதிரி போயிட்டாங்க. உடனே எங்கள் மாமா சொல்லியிருக்காரு, நீ ஏதோ பதட்டத்தில் இருக்கிற, நீ அதை கற்பனை பண்ணிகிட்ருக்க, அதான் ஹேமா தான் இருக்காளே, பயப்படாமல் பார்த்துட்டு படம் போய் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு அந்த அண்ணன் விட்டுட்டு எங்கள் மாமா வந்து வீட்டுக்கு வந்துட்டார். இந்த ஃப்ரைடே இன்சிடென்ட் நடந்து தொடர்ந்து வந்த அந்த வெனஸ்டே அன்னைக்கு அந்த அண்ணாவுக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஐடி கம்பெனியில் அந்த அண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து வேலை போயிடுச்சு. இந்த இஷ்யூவையும் ரொம்ப பெருசாக்கி இந்த பாட்டிமா வந்து ஹேமாக்காவை தான் திட்டினாங்க. நீ தான் காரணம், உனக்கு ராசி சரியில்லை, உன்னால தான் என் பையனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதில் ஸ்டோரி டெவலப் பண்ணி அப்படியே வச்சு ஹேமாக்காவை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ஹேமாக்கா அப்படிக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ரியாக்ஷனே கொடுக்கல, சைலண்ட்டாக அப்படியே விட்டுட்டாங்க அவங்க. அந்த சண்டே ஹேமாக்கா வீட்டில் அகைன் சண்டை வந்துருச்சு. மத்தியானம் ஒரு 1 o'clock இருக்கும். பெரிய சண்டையாக இருந்தது, பெருசாகவும் நாங்கள் கண்டுக்கல, அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதுவும் இன்னும் விழுகுற மாதிரி சத்தம் வந்துச்சு. பெரிய சத்தம் போய் பார்த்தா அந்த பாட்டிமா வந்து மாடிப்படி அந்த ஸ்டெப்பில் வந்து உருண்டு அப்படியே விழுந்துட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மண்டே தான் போயிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அப்போ எங்கள் அம்மா வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்டாங்களா, ஏமா நீங்கள் போய் மாடிக்கு போகிறீங்க, துணி காய வைக்கிறதுக்கு கூட அதான் ஹேமா பண்ணுவாளே, நீங்கள் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஹேமா வந்து நான் சொல்கிற எதையுமே மதிக்கவே மாட்டேங்கிறா, பெரியவங்க பேச்சுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா, நான் அவட்ட சொல்லியிருக்கேன், சமைச்சா முதல்ல ஆம்பளைங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், அப்புறம் பெரியவங்களுக்கு அப்புறம் தான் கடைசியாக தானே அவளை சாப்பிட சொன்னேன், இவள் பாட்டுக்கு சமைச்சு இவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டாவா, அதை ஏண்டின்னு கேட்க தான் நான் மாடிக்கு போனேன், அங்கே போனால் அங்கே ஸ்டெல்லா நின்றுட்டு இருந்தா, எனக்கு அப்போ கூட பயமே வரலையே, இந்த ஸ்டெல்லா இவ்வளோத்துக்கு நீ தான் காரணம் மாடி, நான் அவட்ட சண்டை போட போனேன் ஸ்டெல்லா கூட, அப்போ ஸ்டெல்லா தான் என்னை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு அந்த பாட்டிமா சொன்னாங்களாம். இது எங்கள் அம்மா கேட்டுட்டு வந்து அந்த பாட்டி கீழே விழுந்ததில் ஏதோ அது மண்டை வந்து குழம்பிருச்சு போல இருக்குது, ஸ்டெல்லா செத்து போய் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, ஸ்டெல்லா எப்படி மேலே வந்து கீழே தள்ளி விட முடியும், இந்த பாட்டி ஏதோ வளருது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே எங்கள் அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸ்டெல்லாக்கா யாருன்னா ஹேமாக்காவோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஹேமாக்கா கிட்ட வந்து துணி ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்காக வருவாங்க. அப்படியே பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸ்டெல்லாக்காவோட வீடு வந்து ஹேமாக்காவோட வீட்டுக்கு 2 தெரு தள்ளி இருக்குது. ஸ்டெல்லாக்கா வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க. ஸ்டெல்லாக்கா வீட்லேயும் வந்து அவங்க மாமியார் கூட ரொம்ப குடும்பம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸ்டெல்லாக்காவுக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது, அதனால் ரொம்ப அவங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் ஹேமாக்கா மாதிரி கிடையாது ஸ்டெல்லாக்கா, அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க,
அப்படி இருந்தும் கூட என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு 1 மந்த் பேக் வந்து ஸ்டெல்லாக்கா வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட டெத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு கேஸ் நடந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அவங்க மாமனார், மாமியார், அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எல்லாமே அவங்க இருந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த வீடு பூட்டி தான் இருக்குது. அந்த வீட்டில் தான் அன்றைக்கி ரம்யாக்கா மாதிரி யாரோ நடந்து போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி இந்த அண்ணா பார்த்தது. ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த பாட்டிமா வந்து வெனஸ்டே சண்டே அன்றைக்கி போனாங்க. வெனஸ்டே அன்றைக்கி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. சீரியஸ்லி அந்த பாட்டி வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஹேமாக்கா ஃபேமிலியில் வந்து பெரிய சண்டைகள் எதுவும் வரவே இல்லை. அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து எந்த ஒரு பெரிய சத்தம் கூட வந்ததே கிடையாது. சைலண்ட்டாக தான் இருந்தது. ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே அந்த அண்ணனுக்கு வேலையே கிடைக்கல. ஹேமாக்கா தான் அந்த டைலரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் ரன் பண்ணி ஃபுல் ஃபேமிலியே அவங்க தான் ரன் பண்ணாங்க. ஹேமாக்காவை வந்து ஸ்டெல்லாக்கா தான் ப்ரொசஸ் பண்ணாங்களா, இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடியெல்லாம் ஸ்டெல்லாக்கா இருக்கிறாங்களா, நமக்கு எதுவுமே தெரியல. இதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா சாதாரண ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸ்டெல்லாக்கா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு ஹேமாக்கா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பை படீஸ்.